வணக்கம், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு another episode of PR Cricket Chat. இது பிரியதம் டாக்கிங் டு யூ. தேங்க் யூ so much for watching. இந்த நம்ம மேட்சஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு இந்த ஐபிஎல். ஸோ ஒரு ரீசெண்டா ஜனவரி ஆரம்பிச்ச சேனல் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. எல்லாம் உங்க சப்போர்ட்னால கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக், நிறைய ஏரியாஸ் டு இம்ப்ரூவ் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கீப் இட் கமிங். எல்லா கமெண்ட்டுக்கும் ட்ரை பண்றேன் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நம்ம இந்த ஷோ ரெண்டு விதமா பிரிச்சு பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சன்ரைசர்ஸ் அண்ட் ஆர்ஆரோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸோட ப்ரிவ்யூ. ஸோ நான் வந்து ஆர்ஆர் ஃபைனல் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அகைன் தப்பான ப்ரெடிக்ஷன். பட் ஐ திங்க் அந்த பிச்சில் டியூ வரல. அது ஒரு பெரிய பெரிய ஃபேக்டர். சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் நினைச்சாங்க டியூ வரும், பேட்டிங் வில் பி ஈஸியர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்னு. அதனால தான் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. இல்லாட்டி ப்ரெஷர் கேம்ல யூஸ்வலி ஃபர்ஸ்ட் எந்த டீமே ஆட ப்ரிஃபர் பண்ணும். ரன்ஸ் ஆஃப் த போர்ட் இஸ் +10 பட் நேத்தி செகண்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா பால் கண்ணாப்பனான்னு திரும்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1.3 டிகிரி டர்ன், செகண்ட் ஹாஃப்ல 3.8 டிகிரி டர்ன். ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் ஷாபாஸ் அகமத் அன்பிளேபிளா இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அஸ்வின் அண்ட் சஹாலை விட கண்ணாபனான் பால் திருப்பினாங்க. பட் அதை அவங்க பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அபிஷேக் சர்மா அண்ட் ஷாபாஸ் அகமத் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், அஸ்வின் தொடர்ந்து 3 மேட்ச் சூப்பரா போட்டிருந்தாரு. சஹால் கடைசி 5 மேட்ச் நல்லா போடல. நாகேஷ் நேற்று 2 பேரும் கொஞ்சம் ஆஃப் டே. பட் 175 அந்த பிச் ஐ திங்க் வாஸ் டூ மச். டியூ வராம இருக்கிறதுனால. டியூ வந்திருந்தா டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் இப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு இடமே கிடையாது கிரிக்கெட்ல. வெல் பிளேட் சன்ரைசர்ஸ், சூப்பர் எஃபர்ட். அண்ட் பேட் கமின்ஸ் ப்ரூவ் பண்ணாரு அவர் எதுக்கு ஒரு பிஸ்தா கேப்டன் அப்படின்னு. இந்த பிச்சை பியூட்டிஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அபிஷேக் சர்மா இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காருங்க. அவரை 4 ஓவர் போட வச்சாரு. அண்ட் ஷாபாஸ் அகமது 4 ஓவர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டோர்னமெண்ட்ல போட்டாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ட்ரஸ்ட் பண்ணாங்க ஒரு ஸ்பின்னர். எய்டன் மார்க்ரம் கூட ஒரு ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பேட் கமின்ஸ் எப்படி அந்த ரிசோர்சஸ் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாரு, அந்த பிச்சை பியூட்டிஃபுல்லா ரீட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி தான் இது பண்ணணும்னு. ஐ திங்க் 114 ஃபார் 6 14th ஓவர்ல அங்கேருந்து 175 விட்டது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரிய வருத்தமா இருக்கும். அண்ட் பேட்டிங்ல கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கேட்மோருக்கு பாலே பாடல. பட் சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஜெய்ஸ்வாலோட விக்கெட் தான் டேர்னிங் பாயிண்ட். அண்ட் ரியான் பராக். ஸோ அங்க மாறிடுச்சு. ராஜஸ்தான் எப்பவுமே கொஞ்சம் சேஸ்ல தடுமாறி தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச்மே ஆர்சிபியோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ணாங்க. ஆனா அங்க டியூ வந்துருச்சு. ஒரு ஹெல்ப்பும் இருக்கல ஆர்சிபி போலர்ஸுக்கு. இங்க டியூ வரல. இப்போ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் சீசன் ஆஃப் 2 ஹாஃப்ஸ். ஃபர்ஸ்ட் 9 கேம்ல 8 வின்னு. அதுக்கப்புறம் 5 கேம்ல ஐ திங்க் 14 இல்ல 6 கேம்ஸ் 7 கேம்ஸ்ல ஒரு கேம் வாஷ் அவுட். அடுத்த 6 கேம்ஸ்ல ஒரு வின் தாங்க. ஒரு வின் 5 டிஃபீட்ஸ். அண்ட் இது முதல் முறை இல்ல சஞ்சு சாம்சன் நாக் அவுட் மேட்ச்ல காணாம போடுறாரு. நான் ஒரு பெரிய சப்போர்ட்டர். அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அகைன் நாக் அவுட் மேட்ச் போனேன். எலிமினேட்டர்லயும் ஒரு ஹாரபிள் ஷாட். நேற்று குவாலிஃபயர்லும் காணாம போயிட்டாரு. சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி ப்ரெஷர் கேம்ஸ்ல காணாம போயிட்டாருன்னா அந்த ரிஷப் பந்த் இஸ் த மேன் ஃபார் ப்ரெஷர் கேம்ஸ், அந்த நரேட்டிவ் ரொம்ப க்ரோ ஆகும். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு அது டெஃபினட்டா ஒரு ப்ரெஷர் கேம்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் சன்ரைசர்ஸ், பேட் கமின்ஸ், கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அபிஷேக் சர்மா என்னங்க ஒரு பேட்டிங் அந்த மாதிரி ஆடுறது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ், அண்டர் யூட்டிலைஸ்ட் போலர். இந்த இம்பாக்ட் ரூல்னால அவர் போடுறதே இல்லை. சில மேட்ச் அவர் இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்காரு, போலிங் கூட வெறும் பேட்டிங்காக. இது இந்த இம்பாக்ட் பிளேயர் எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்தியன் கிரிக்கெட்டுக்குன்னா, அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆடி போலிங் 2 ஓவர் போட்டா என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும் இந்தியன் டீமுக்கு. பட் ஐ திங்க் அபிஷேக் சர்மா ப்ரூவ் பண்ணிருக்காரு அவர் ஒரு ஜெனுவன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு. ஸோ வெரி சூன் அவர் இந்தியன் டீம்ல நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் அப்புறம் ஒரு ஜிம்பாப்வே சீரிஸ் இருக்கு, வருவாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் டிராவிஸ் ஹெட் ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன். பட் சன்ரைசர்ஸ் ஐ திங்க் அந்த மேன் ஹூ அந்த ஃபார்ச்சூன்ஸ் ப்ரொபல் பண்ணி விட்டது, இந்த ராக்கெட் ஸ்டார்ட் கொடுத்தது ராகுல் திரிபாதி தான். 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. 37 of 15 பால்ஸ் சூப்பர் பேட்டிங் ஆடினாரு. ஒரே ஒரு ப்ராப்ளம், திரிபாட்டி கிட்ட ஒரு 30 பாலுக்கு மேல ஆட மாட்டேங்கிறாரு எப்பவுமே. பட் அவர் ஜாப் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிளாசன் ரொம்ப பொறுமையானார். நம்ம இந்த ஷோல சொன்னோம், ப்ரீவியூல சொன்னோம், கிளாசன் ஒரு ஜெனுவன் பேட்ஸ்மேன். அவரை வந்து நீங்க கடைசி 3 ஓவர் 4 ஓவருக்குலாம் வச்சுக்காதீங்க, அவரை மேல அமைச்சாலும் அவர் ஆடுவாருன்னு. அதே மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணாரு, நல்லா ஆடினாரு. கிளாசன் இஸ்
டாப் ரேங்க் பேட்ஸ்மேன் வேர்ல்ட்ல. அது எந்த சுச்சுவேஷன் வேணாலும் அடாப்ட் பண்ணி ஆடுவார். ஃபென்டாஸ்டிக் பிளேயர், ஸ்பின் அன்லைக் மெனி நான் ஏஷியன் பிளேயர்ஸ். ரொம்ப நல்லா ஆடுவார் அண்ட் ப்ரூட்டல் ஹிட்டர் ஆஃப் பேஸ். ஸோ நல்ல டிசிஷன் அது. கிளாஸ் அப் தான் ஆட ஆரம்பிச்சு நல்லா ஆடினாரு. ஸோ அண்ட் அகைன் கமெண்ட்ஸ் நேற்று 10 on 10 ஃபார் இஸ் கேப்டன்சி. கிளாஸ் முன்னாடியே இருப்பதாகட்டும், அபிஷேக் சர்மாக்கு போலிங் கொடுக்கறதாகட்டும். ஸோ வெல் பிளேட் சன்ரைசர்ஸ் அண்ட் ஹார்ட் லக் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் டெஃபினட்டா பார்க்கணும். சீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஆடுறாங்க, சீசன் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன்னியன், ஒரு மேட்ச் ஒரு ஹாஃப் ரெமோ மாதிரி வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. எனிவே, நவ் ஆன் டு த ஃபைனல்ஸ். கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் டியூஸ்டே நடந்தது அகமதாபாத்ல. கேகேஆர் ஃபர்ஸ்ட் அடி 160 ரன் அடிச்சாங்க, விச் சன்ரைசர்ஸ் ரொம்ப ஈஸி துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டு, சாரி, சன்ரைசர்ஸ் 160 ரன் அடிச்சு கேகேஆர் துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் அதே மாதிரி ஒன் சைடடா இருக்காதுன்னு தோணுது எனக்கு. நேத்து மாதிரி விக்கெட் இருந்து டியூ வரலன்னா, ரெண்டு டீமுக்கும் இப்ப ஸ்பின்னர்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் கேகேஆர் எனக்கு தெரிஞ்ச பெட்டர் ஸ்பின்னர்ஸ். நாராயணன், சக்கரவர்த்தி வேற லெவல்ல போடுறாங்க, எஸ்பெஷலி சக்கரவர்த்தி. ஸோ எப்படி இருக்கும்னு பார்க்கணும். நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது கேகேஆர். பட் ஐ திங்க் கேகேஆர் ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருக்காங்க மேட்சப்ஸ் டாக்டிக்ஸ்ல. பட் சன்ரைசர்ஸ் பேட் கமெண்ட்ஸ்னால இந்த கேப் நல்லா பிரிட்ஜ் பண்ணிருக்காங்க. இது ஐ திங்க், டு பி ஆனஸ்ட், இது டூ பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் த ஐபிஎல் ஆடுறாங்க ஃபைனல்ஸ். அதுல எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லை. டூ பெஸ்ட் அண்ட் டூ மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ். ஸோ ஐ திங்க் சுனில் நாராயண் வர்சஸ் புவனேஸ்வர் குமார் அது ஒரு பெரிய மேட்சப்பா இருக்க போகுது. எப்படி ஆடுவாருன்னு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, வைபவ் ஆட்டம், இல்லாட்டி ஹர்ஷித் ராணா எப்படி ஆட போறாங்க, வருண் சக்கரவர்த்தி நடுவில் வந்தா எப்படி ஆட போறாங்க, அது ஒரு நல்ல ஃபேஸ். கேகேஆர் கொஞ்சம் லைட் ஆன் போலிங். 5 சீரியஸ் ஆப்ஷன்ஸ், ஒரு பார்ட் டைம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க 6th வித் வெங்கடேஷ் ஐயர். வெரஸ் ஹைதராபாத் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட ஜெனுவன் 6 போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி டெரிஃபிக் ஃபைனல். அண்ட் இதே மாதிரி தான் கேகேஆர் வந்தாங்க 2012. சிஎஸ்கே ஹெவி ஃபேவரட்ஸ். சிஎஸ்கே மன்விந்தர் பிஸ்லா ஒரு 94 95 அடிச்சாரு, ஆர் மேபி 100 அடிச்சாரு, ஞாபகம் இல்லை கரெக்டா. பட் கேகேஆர் சிஎஸ்கேவை அட் ஹோம் அடிச்சாங்க, இல்லாட்டி சிஎஸ்கே ஹேட்ரிக் டைட்டில்ஸ் அது. ஸோ இதே கேகேஆர் நவ் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ். டூ வெரி ஈவன்லி மேட்ச் சைட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 நாள் முன்னாடி தான் விளையாடு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரி மேட்ச் அப்ஸ் இருக்க போகுதுன்னு. ரசல் குட் பி த கீ. ஆனா எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயண் தான் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா இருக்கணும் கேகேஆருக்கு. ஏன்னா அந்த பவர் பிளேல ஒரு கேம் உடைக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் 4 overs with the ball. டெரிஃபிக் கான்டெஸ்ட். அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணலாங்க சன்ரைசர்ஸ். நேற்று கூட நான் கிளென் பிலிப்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஆடல. ஏடன் மாக்ரம் திரும்ப கூட்டிட்டு வந்தாங்க. ஏடன் மாக்ரம் ஃபார்ம்ல இல்ல. அவர் நடுவில் ஒரு 5 மேட்ச் பிரேக் கொடுத்து திரும்ப கூட்டிட்டு வந்தாங்க, திரும்ப ரன் அடிக்கல. தயவு செஞ்சு கிளென் பிலிப்ஸ் ஆடுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு கேல்கட்டா கம்பீட் பண்ண ஜெயிக்கிறதுக்கு. பட் அது பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கேல்கட்டா வேற எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க, அதே டீம் தான் இருக்கும். குர்பாஸ் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த ஒரு மேட்ச்ல வந்து ஃபில் சால்ட் ரிப்ளேஸ்மெண்டா. அண்ட் நரேன் டாப் ஆஃப் த ஆர்டர், ஒன்டே வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேட்டிங் இருக்கு. ரிங்கு இருக்காரு, ஆண்ட்ரே ரசல் அண்ட் ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக் கூட ஓரளவுக்கு ஆடுவாரு. சன்ரைசர்ஸ் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். பிரிங் இன் கிளென் பிலிப்ஸ், Tripathi as a head and Abhishek Sharma opening, Tripathi 3, Glenn Phillips 4, Mark and Klassen 5 நல்லா இருக்கும். மாக்ரமை விட பெட்டர் வேல்யூ கொடுப்பாரு Glenn Phillips டெஃபினட்டா. ரெண்டு பேரும் பிரில்லியன்ட் ஃபீல்டர்ஸ். பட் ஐ திங்க் Glenn Phillips சான்ஸே கொடுக்கல. இந்த ஃபைனல் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ ஒரு அதிரடி போட்டி காத்து இருக்கிற நமக்கு. ஏன் ப்ரெடிக்ஷன் இந்த வாட்டி, இது வரைக்கும் இந்த பிளே ஆஃப்ஸ்ல 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் கரெக்ட், 2 மேட்ச் தப்பு. ஒரு ஃபைனல் டைம் இந்த ஐபிஎல்ல ப்ரெடிக்ட் பண்றேன், கேகேஆர் டு வின் ஐபிஎல் 2024. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை. அண்ட் இதை முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் வேர்ல்ட் கப் வருது. நம்ம வேர்ல்ட் கப்ல ஃபேவரட்ஸோட ப்ரிவியூ ஒன்று பண்ணுவோம். தென் பாசிபிள் செமிஃபைனலிஸ்ட், ஃபைனல்ஸ் அண்ட் வின்னர்லாம் பிக் பண்ணலாம். எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.